ஓம் சாய்ராம். அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அனுபவமின்றி கூறப்படும் அர்த்தமற்ற பேச்சுக்கள் யாவும் வெறும் வார்த்தை ஜாலங்களே என்றால் அது சற்றும் மிகையன்று என்று தாஸ்கனு மகராஜ் ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரையில் பாடியிருப்பாங்க. அற்புத புத்தகத்துல கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு அனுபவமுமே மிக்க உயிரோட்டமான நடைமுறையில சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு காரணம் என்ன நான் நம்புறேன்னா, இதன் மொழிபெயர்ப்பாளருக்கு பாபா செய்துள்ள அற்புதங்கள் தான் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பாபாவோட அற்புதத்தை உணர்ந்துள்ளதால் தான், அவர் லீலைகளை தன் வாழ்க்கையிலையும் அனுபவிச்சிருக்கிறதுனால தான் அவரால் இவ்வளோ அழகா ஒவ்வொரு வார்த்தைகளையுமே சொல்ல முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். தனது பணிந்துரையில் மொழிபெயர்ப்பாளர் தன் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமாக தெரிவித்துள்ள ஒரு அற்புதத்தை தான் நான் இப்போது தங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவங்களோட மனைவி கருவுற்று இருக்காங்க. டாக்டர் கிட்ட செக்அப் பண்றதுக்காக போறாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு. ஸ்கேன் பார்த்த டாக்டரோட முகம் சற்று மாறுது. டாக்டர் இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, குழந்தையோட கால் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா குழந்தை பிறந்த பிறகு சரி பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு 2 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. மிகுந்த கவலைக்கு உள்ளாகுறாங்க. டாக்டர் மேல என்ன சொல்றாங்கன்னா, 15 நாள் கழிச்சு வாங்க. இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணலாம். பிறகு சிகிச்சையும் மேற்கொள்ளலாம்னு சொல்றாங்க. கவலையில இருந்த இவங்க 2 பேரும் நேரா எங்கே போனாங்கன்னா, கௌரிவாக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போறாங்க. சந்நிதியில இருந்து பாபாவை கும்பிடுறாங்க. தீப ஆரத்தி காமிக்கிற அர்ச்சகர் இவங்க அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தீப ஆரத்தியோட பாபாக்கு கொலுசு போடுறேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்ல கூட தோணாம இவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவர் திரும்பவும் குழந்தையோட கையாலேயே பாபாவுக்கு கொலுசு போடுறேன்னு சொல்லி வற்புறுத்துறாரு. அந்த வற்புறுத்தலுக்கு இணங்க இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, 11 வாரம் தொடர்ந்து பாபாவை தரிசனம் பண்ணுங்கன்னு அறிவுறுத்துறாரு. அந்த அறிவுறுத்தல் படி இவங்க பாபாவை தரிசனமும் பண்றாங்க. 15 நாட்களுக்கு பிறகு ஸ்கேன் பண்ண போறாங்க. ஸ்கேன் பண்ண டாக்டர் மிகுந்த ஆச்சரியத்துக்கு உள்ளாகுறாங்க. அவர் இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் கருவியை குழந்தை தனது காலால எட்டி உதைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த காலகட்டத்துல குழந்தை தனது காலால எட்டி உதைக்கிறங்கிறது மிக அரிய செயலாகும் அப்படின்னு சொல்லி வியந்து போறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த அற்புதம், இந்த அரிய செயல் எப்படி நடந்திருக்குன்னா, பாபா மூலமா தான் நடந்திருக்கு அப்படின்னு இவங்க நம்புறாங்க. கோயிலுக்கு போனப்ப அர்ச்சகர்கிட்ட இவங்க எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்கல. ஸ்கேன் பண்ணதை பத்தி கூட சொல்லல. ஆனாலும் பாபா அர்ச்சகர் மூலமா இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு குழந்தை நல்ல முறையில பிறக்கிறதுக்கு அருளாசியும் புரிந்திருக்கார் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இந்த லீலையின் மூலமாக பாபா இவர்களை முழுமையாக ஆட்கொண்டதாகவும் இந்த அனுபவத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புத அனுபவத்தை கேட்கின்ற ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலும் பாபா அற்புதங்களை நடத்த வேண்டும் என்பதே எனது வேண்டுதல். ஜெய் சாய்ராம்.